ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடிதூள் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்க 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா கியூப்ஸா கட் பண்றதால வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். காலையில வேக வேகமா செய்யணுங்கிறப்ப நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். வாழைக்காயை நறுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியில வச்சிருந்தாலே அதோட கலர் மாறிடும். அதனால இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிடலாம். நான் இங்க 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதனால ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். அடுப்புல ஒரு பேன் வச்சு புளி கரைசலை ஊத்திக்கலாம். நறுக்கி வச்ச காயை இதுல போட்டுட்டு காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா வெல்லம், கொஞ்சம் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலயே இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். காய் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க, வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். வேக வச்ச வாழைக்காயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம இந்த கடாயில சேர்த்திடலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே சாம்பார் தூள் சேர்த்திருக்கோம், அதுலயே காரம் இருக்கும். அதனால நான் கொஞ்சமா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாழைக்காயை நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் நம்ம கலந்து விட தேவையில்லை. வாழைக்காய் வேக வைக்கும் போதே இதுல நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதனால கடைசி கொஞ்சமா டேஸ்ட் பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி. நம்ம இதில் மொத்தமாகவே 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் உபயோகிச்சிருக்கோம். டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க வாழைக்காய் வறுவலுக்கு பதிலாக இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டடா.